கடையில் போய் செலக்ட் பண்ணுறோம் இல்லை ஆன்லைனில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு கலரை தான் பார்ப்போம். கலரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கான்னு பார்ப்போம். இதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க கொடுக்கும்போதே வந்து ஒரு நோயோட கொடுத்துருவாங்க. இந்த நோய் வந்து நம்ம கண்டிப்பாக க்யூரே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க விஷயம் வந்து நம்ம தலையை கட்டி விட்டுருவாங்க. அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ சொல்ல போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மீனை பாருங்களேன், நல்லா கட்டி வந்து ஒரு இடத்துல மட்டும் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் தெரியுதா? அது ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அது ஒரு ஆக்சுவலாக ஒரு கட்டி. வீடியோவில் கரெக்டாக தெரில. அது ஒரு கட்டி. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நம்ம தலையை கட்டி விட்டுருவாங்க. இது வந்து கொரியரில் எனக்கு அந்த ஃபிஷ் வந்துச்சு. இந்த ஃபிஷ் வரும்போதே அது பார்க்கும்போது சைடு வந்து ஒரு லைட்டாக ஒரு வீக்காக இருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரியும் இது வந்து டியூமர் வந்த ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோல்சேலில் வந்ததுனால வந்து இந்த ஒரு மீன் மட்டும் நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக அந்த கட்டி வளர்ந்து அது நகரவே முடியல. ஒரு மாதிரி படுத்தே கிடக்குது. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வேஸ்ட் தான். அதை க்யூரே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சங்கட்டமாக தான் போகும். அது சாகிறத பார்த்து உங்களுக்கு சங்கட்டமாக தான் போகும். நீங்கள் கடைக்கு போய் ஒரு மீன் வாங்குறீங்க இல்லை ஆன்லைனில் வாங்கி நம்ம எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனோட கலரே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவாக இருக்க மாதிரிலாம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாடி ஃபஸ்ட் நல்லா தெளிவாக பாருங்கள். அந்த பாடி லைட்டாக அது புள்ளி மாதிரி இருக்கோ இல்லாட்டி இல்லை லைட்டாக வீக்காக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த மீனை வாங்காதீங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்போது லைட்டாக ஒரு வீக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஃபுல்லாக டார்ச் ஆன் பண்ணி அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி புள்ளி இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. டியூமர் நோய் வராது. போய் வாங்குறீங்க அப்படின்னா ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி அது மேலே அந்த பாடி மேலே அடிச்சு பாருங்கள். அப்புறத்துலாம் நல்லா தெளிவாக தெரியும். இல்லை செல்லர் வந்து நீங்கள் கொரியரில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் செல்லர் உங்களுக்கு அனுப்பி விட்டாலுமே கொரியர் வந்ததுக்கப்புறம் அந்த மீனை வந்து டார்ச் ஆன் பண்ணி அது மேலெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மீன் வந்து நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேளுங்க. வேறு மீன் கேளுங்க. இதே மீன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளாக அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மீன் வந்து பெருசாக அப்படியே சின்னதாக இருந்துட்டு அது ஒரு வாழ்ந்து முடிச்சிடும். லைஃப் வாழ்ந்து முடிச்சிடும். இல்லை ஒரு சில மீனுக்கு இங்கே பாருங்க நல்லா பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் போய் செத்துரும். அந்த மாதிரி மீன் தயவு செஞ்சு வாங்காது. அந்த மாதிரி மீன் வந்து என்ன சொன்னாலுமே கடைக்காரங்க சொன்னாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் சேல் பண்ணுற ஃபிஷ் செல்லராக இருந்தாலும் அந்த எப்படி உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீனல் பற்றி நம்ம தினமும் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்